அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கதைக்கலாம்னு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். அதாவது நிறைய பேர் கேட்ட விஷயம் இந்த வீடுகளில் இப்போதைய நிலையில் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கிற நிலைமையில் நிறைய பேர் வீடுகளில் பெட்ரோலை சேமித்து வைக்கிறாங்க. இதால் வர பாதிப்புகள் என்ன, இதனை சேமித்து வைக்கிறால் என்ன பிரச்சனைகள், இந்த பெட்ரோல் எப்படி உருவாகுது, இதில் எரிபற்றி நிலை என்ன, இவ்வாறான பல கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு விளக்கமாக எங்களுக்கு ஒரு விளக்கம் தாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வேண்டிய ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி போடலாம்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இதில் முதலாவது விஷயம் பெட்ரோல் என்றது எரிபற்றி நிலை ஒரு கூடிய திரவமாக கருதப்படுது. இந்த ஹைட்ரோகார்பன் இந்த வகையில் பெட்ரோல் அதிகூடிய எரிபற்றி நிலை கூடிய ஒரு பதார்த்தமாகத்தான் கருதப்படுது. ஆகவே இந்த பதார்த்தத்தை நாங்கள் வீட்டில் சேமித்து வைக்கிறதால பாதிப்புகள் ஏற்படுமே தவிர இதனால் நன்மைகள் எங்களுக்கு இல்லை. உதாரணமாக இந்த பெட்ரோலிய தொழில்துறையில் இந்த பெட்ரோலை சேமித்து வைக்கிறதுக்கு பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் பின்பற்றோம். அதாவது முறையான ஒரு தாங்கி அமைப்பு, அதுக்குரிய ஒரு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அமைப்பு, அதை குளிரூட்டக்கூடிய அமைப்பு, அதன் வெப்பநிலையை நாங்கள் போன்றதுக்குரிய பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தான் இந்த பெட்ரோலை நாங்கள் தொழில்துறை மூலமாக சேமித்து வைக்கிறோம். ஆனால் நாங்கள் வீடுகளில் வைக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு போத்தல்லையோ ஒரு கேன்லேயோ ஒரு மூலிலையோ எடுத்துக்கொண்டு அதில் வெப்பநிலை மாற்றமடைந்து செல்கின்றது. அதாவது அதிகளவு சூரிய வெப்பம் காணப்படுகின்ற சுற்றுச்சூழல் வெப்பநிலை அதிகமாக காணப்படுகின்ற வேளையிலே அந்த கேன்களில் சேமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெட்ரோலிலும் வெப்பநிலை அதிகரிப்பினால் ஏற்படுகின்ற ஆவியாதல் காரணமாக அது வெடிப்புகள் அல்லது தீப்பற்றக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இதை நாங்கள் எவ்வாறு விளங்கப்படுத்தலாம், இதனால் ஏற்படும் பாதிப்புகளை நாங்கள் பட்டியலிடும் போது முதலாவதாக குறிப்பிடத்தக்கது தீ விபத்து ஏற்படுகின்றது. இரண்டாவதாக வெடிப்பு ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுகின்றன. மேலுமாக இந்த பெட்ரோலின் எரிபற்றி நிலை, அதாவது இதை ஃப்ளாஷ் பாயிண்ட் என்று சொல்வார்கள். ஃப்ளாஷ் பாயிண்ட் என்று சொல்வது அதாவது ஒரு பதார்த்தமானது காணப்படும் போது அது ஆவியடைந்து சென்று வலியுடன் சேர்ந்து உருவாக்குகின்ற அந்த சேர்வையானது நாங்கள் ஒரு எரிபற்றக்கூடிய ஒரு சோர்ஸ், ஒரு மூலத்தை வழங்கும் போது இலகுவாக எரிபற்றக்கூடிய வெப்பநிலை, அந்த வெப்பநிலை நாங்கள் ஆங்கிலத்தில் குறிப்பிடுறது ஃப்ளாஷ் பாயிண்ட். அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் -40 விட, அதாவது 40 செல்சியஸ் -40 என்ற வெப்பநிலையிலே தீப்பற்றக்கூடியது. சாதாரண கடலின் வெப்பநிலையானது 28 தொடக்கம் 33 செல்சியஸ் பாகை செல்சியஸ் மாறக்கூடிய அளவு காணப்பட்ட வேளையில் இதன் ஃப்ளாஷ் பாயிண்ட் ஆனது -40. ஆகவே இது ஒரு குளிரான, மிகவும் ஒரு பனிமூட்டமுள்ள நிலையிலும் அதாவது ஒரு தீ மூலத்தை கொடுக்கும்போது தீப்பற்றக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் அபாயமான நிலையாக காணப்படுகின்றது. அத்துடன் இன்னும் ஒரு ரசாயன குறிப்பீட்டை குறிப்பிட வேண்டும். இதன் ஆட்டோ இக்னிஷன் பாயிண்ட், அதாவது இது தானாக தீப்பற்றக்கூடிய நிலை. இதற்கு எந்த விதமான தீ மூலங்களும் நாங்கள் ஒரு ஃபயர் சோர்ஸும் கொடுக்காமல் தானாக தீப்பற்றக்கூடியது 280 தொடக்கம் 300 செல்சியஸ் பாகை செல்சியஸில் இலகுவாக தானாகவே தீப்பற்றக்கூடியது. ஒரு இடத்தில் திறந்து வைக்கும் போது அந்த இடத்தில் வெப்பநிலையை நாங்கள் கூட்டிக் கொண்டு செல்லும் போது 280 தொடக்கம் 300 அளவான வெப்பநிலை வரும்போது தானாகவே தீப்பற்றக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டதுதான் இந்த பெட்ரோல். ஆகவே இந்த பெட்ரோல் சேமிக்க வைக்கும் போது நாங்கள் இந்த தேசிய, அதாவது பெட்ரோலிய தொழில்துறையில் பல்வேறு வகையான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் அதாவது நாங்கள் வீட்டை சேமித்து வைக்கும் போது இது தொடர்பாக எந்தவித அறிவும் இல்லாமலேயே நாங்கள் சேமித்து வைக்கின்றோம். இது மேலும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை தருகின்றது. மற்றது பெட்ரோலுக்கு சில வகையான பெட்ரோல் டிரான்ஸ்பேரண்ட், அதாவது நாங்கள் சுத்திகரிப்பு நிலையத்தில் உருவாக்கப்படுகின்ற பெட்ரோலும் சரி அல்லது இறக்குமதி செய்யப்படுகின்ற பெட்ரோல், சில வகையான பெட்ரோல்கள் டிரான்ஸ்பேரண்ட், அதாவது நிறமற்ற நீர் போன்ற நிறமாக காணப்படுவதனால் சிறுவர்கள் இடங்களில் அதை குடித்து, அதாவது அதை பருகுவதற்குரிய வாய்ப்புகளும் அதிக அளவில் காணப்படுகின்றன. அதனாலே இந்த பெட்ரோலை சேமித்து வைப்பது என்பது ஒரு மிகவும் அபாயகரமானது. சிறியதொரு தீமூலத்தை ஒரு ஃபயர் சோர்ஸ் ஒன்று கிடைக்கின்ற நிலையில் பெரிய அளவான ஒரு பாதிப்பினை அந்த இடத்துக்கு, அந்த ஏரியாவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை காணப்படுகின்றது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை நாங்கள் பட்டியலிடும் போது முதலாவது தீ விபத்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. ஏனெனில் இது இலகுவாக தீப்பற்றக்கூடியது. எரிபற்றி நிலை மிகவும்
கூடியது. அத்துடன் வெடிப்பு சமயம், அதாவது ஒரு போத்தல்களிலோ மூலிகளிலோ அல்லது கொள்கலங்களில் மூடி வைக்கும் போது அதனால் ஆவியாக்கப்படும் அந்த பெட்ரோல் ஆவியானது வெளியில் செல்ல முடியாமல் அதன் அழுத்தம் அதிகரிக்கப்பட்டு வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. மூன்றாவது, இது உடல்நலத்துக்கு ஒரு தீங்கை விளைவிக்கக்கூடியது. அதாவது சாதாரணமாக நாம் அதை சுவாசத்துக்குள் செலுத்தும் போது சுவாசிக்கும் போது அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், அதாவது இந்த ஒரு உடல்நிலைக்கடை ஏற்படுத்தக்கூடிய நோயுள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறுவர்களுக்கு இது உடல்நலக்கேடை விளைவிக்கக்கூடியது. மற்றும் ஒரு முக்கிய பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு. அதாவது நாங்கள் கொள்கலங்களை சேமித்து வைக்கின்ற வேளையில் தவறுதலாக நிலத்திலோ அல்லது நீர்நிலையில் விழும்போது அது நிலத்தில் உள்ள உயிரினங்களுக்கும் நீர்நிலைகளில் போகும்போது அதில் நீர்நிலையில் உள்ள உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே மற்றும் ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த காலத்தில் போலீசாரும் ஏனைய நிறுவனங்களும் குறிப்பிடுவது, அரசு நிறுவனங்களும் குறிப்பிட்ட விடயம் பெட்ரோலை சேமிக்க வேண்டாம். இது ஒரு சட்டத்துக்கு முரணான ஒரு செயற்பாடு. இவ்வாறு நீங்கள் சேமித்து அது கிடைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அது ஒரு சட்டத்துக்கு முரணான செயற்பாடாக கருதப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இதற்காக முன்னெடுக்கப்படும். ஆகவே பெட்ரோலை சேமித்து வைப்பது என்பது பாரியதொரு தாக்கத்தினை ஏற்படுத்தின ஒழிய எந்த வகையிலும் இது நன்மையை ஏற்படுத்தாத வாகனங்களிலோ துவிச்சக்கர வண்டிகளிலோ முச்சக்கர வண்டிகளிலோ உங்களுக்கு தேவையான பெட்ரோலை அதுக்குரிய தாங்கிகள், அது வடிவமைக்கப்பட்ட தாங்கிகளில் பெற்று உங்களுடைய அன்றாட பிரயாணங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.